ஒரு கொலைகாரன் ஒரு குடும்பத்த கொன்னுட்டு, அதே வீட்ல 3 நாள் சாப்பிட்டுட்டு, தூங்கிட்டு, அந்த பாடிஸ் கூடயே இருந்தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? 1922ல ஜெர்மனில ஹிண்டர்காய்ஃபெக் அப்படின்னு ஒரு ஃபேமிலில ஒரு அப்பா, அம்மா, அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 2 பசங்க அண்ட் அந்த வீட்ல வேலை செய்றவங்க. இவங்க 6 பேரையும் ஒரு கொலைகாரன் கோடாரி வச்சு கொலை பண்ணிட்டு, அதே வீட்ல 3 நாள் இருந்திருக்கான். அண்ட் அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் போனதுக்கான ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருந்தது. அவங்க வெளிய வந்ததுக்கான ஃபுட் ஸ்டெப்ஸே கிடையாது. அந்த வீட்ட அன்னைக்கு ராத்திரி கிராஸ் பண்ணவங்க, அந்த வீட்ல இருந்து நைட்டு சிம்னில இருந்து புகை வந்ததுன்னும், அந்த வீட்ல யாரோ ஒருத்தர் நைட் லேம்ப் வச்சுட்டு என்ன நோக்கி வந்தாங்க. அவங்கள பார்த்து நான் ஓடிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அண்ட் இன்னொருத்தர் அந்த வீட்ல யாரோ ஒருத்தர் நடக்கிற சத்தம், ஓடுற சத்தம்லாம் கேட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இத யார் தான் பண்ணியிருப்பா? 100 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனா அந்த கேஸ 1982ல க்ளோஸும் பண்ணிட்டாங்க. பட் இந்த பெரிய கேள்விக்குறிக்கு சின்னதா ஆன்ஸர் சொல்ற மாரி இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த வீட்ல முன்னாடி வேலை செஞ்ச ஒரு லேடி. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீட்ல அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெர்மனில அந்த டைம்ல ஒரு காமன் ப்ராக்டிஸ். அந்த ஓனர் ரொம்ப அப்யூசிவா கெட்டவரா இருந்தாருன்னா, இந்த மாரி சொன்னாங்கன்னா வேற யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. அண்ட் அது ஆக்சுவலா உண்ம. அந்த பொண்ணோட அப்பா ரொம்பவே அப்யூசிவாவும், அந்த பொண்ண மொலஸ்ட் பண்ணிக்கிட்டும் அண்ட் மேபி அவருக்கு இருக்க கிராண்ட் டாட்டர் அவரோட பொண்ணாவே இருக்கலாம் அப்படின்னும் ஸ்பெகுலேஷன்ஸ் நெறைய இருக்கு. அண்ட் இதே மாரி அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட கரண்ட் லவர், அவங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர் அண்ட் இன்னும் சில பேர் மேலயும் சாலிடான தியரீஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸ பத்தின ஃபுல் வீடியோ அண்ட் என்னோட தியரி அண்ட் அந்த தியரி பிரேக் டவுன்லாம் வேணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 5 கமெண்ட்ஸ் வந்ததுன்னா, கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.